திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஜுகோஸ்ட். நீங்கள் வீட்டில் இருந்தபடி தமிழில் ஆன்லைன் கோர்சஸ் கற்றுக்கணும் அப்படின்னா இந்த எஜுகோஸ்ட்டில் போய் ட்ரை பண்ணுங்கள். இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை பை பண்ணி கற்றுக்குங்க. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவே வித்தியாசமான உருளைக்கிழங்கு குழம்பு தான் பார்க்க போகிறோம். இந்த உருளைக்கிழங்கு குழம்பு நீங்கள் இதே மெத்தடில் பண்ணும்போது சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு எந்த டேஸ்ட்டில் இருக்குமோ அதே டேஸ்ட்டில் இருக்கும். வாங்க இந்த உருளைக்கிழங்கு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா அதில் 2 பட்டை 2 கிராம்பு 2 ஏலக்காய் ஆட் பண்ணுங்கள். அது 3 நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா அது கூட 1/2 ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணுறேன். அரை ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் மிளகு. இது எல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெட் சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 10 ரெட் சில்லி ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகணும். இப்போ இது எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 4லேருந்து 5 பூண்டு பல் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன சைஸ் பெரிய வெங்காயமாக இருந்தால் போதும். இதை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயத்தோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் இது கூட 2 பெரிய சைஸ் தக்காளி நான் ஆட் பண்ணுறேன். பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரமாக குக் ஆகும். தக்காளி நல்லா மசிஞ்சு பேஸ்ட் மாதிரி ஆகணும். அந்தளவுக்கு இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளி ஃபுல்லாக நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த அளவு குக் ஆனதுக்கப்புறமா இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக கறிவேப்பிலை ஆட் பண்ணுறேன். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேங்காயோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இது நல்லா ஃப்ரை பண்ணணும். 2லேருந்து 3 நிமிஷம் போல் ஃப்ரை பண்ணால் போதும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணால் தான் குழம்போட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சிடலாம். இது எல்லாம் நல்லா ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது மாதிரி நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட் மாதிரி இருக்கணும். இப்போ அடுத்து கடாயில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் ஹீட் ஆனதும் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு. இது ரெண்டும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலை இது 2ஐயும் ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயத்தோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகணும். அந்தளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 1/4 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். தோல் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சைஸாக கட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ உருளைக்கிழங்கு உங்களுக்கு சீக்கிரமாகவே குக் ஆயிரும். உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது மூடி 2லேருந்து 3 நிமிஷம் போல் சிம்மில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு நல்லா குக் ஆயிரும்.
இப்போ 3 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணியிருக்கேன். உருளைக்கிழங்கு நல்லாவே குக் ஆயிருச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணிடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1.5 ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணுறேன். உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி நம்ம குக் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் போல் குக் பண்ணிக்கோங்க. அப்பப்போ ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ 5 நிமிஷம் போல் குக் பண்ணியாச்சு. நல்லா குக் ஆயிடுச்சு. உங்களுக்கு ஊற்றின ஆயில் ஃபுல்லாக செப்பரேட்டாக பிரிஞ்சு வரும். அந்தளவுக்கு இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது குக் ஆகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கலாம். குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இதை மூடி சிம்மில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் போல் குக் பண்ணால் போதும். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். குழம்பு ஃபுல்லாகவே நல்லா குக் ஆகிருச்சு. ஆயில் ஃபுல்லாக செப்பரேட்டாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த குழம்பை நீங்கள் இதே மெத்தடில் பண்ணும்போது இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்கூடமே ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். சிக்கன் குழம்பு எந்த டேஸ்ட்டில் இருக்குமோ அதே டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு உருளைக்கிழங்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்பை இதே மெத்தடில் நீங்கள் பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.